நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல மற்றவங்க சொல்ற சாட்சியை கேட்டுவிட்டு நானும் விரும்பினேன், பரிசுத்தமா வாழணும், ஜெபிக்கணும், மணிக்கணக்கா ஜெபிக்கணும்னு சொல்லி 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த காலத்துல ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம் ஜெபிக்கணும், நான் போய் ஜெபிக்கணும் அப்படின்னு முழங்கால் போட்டு எனக்கு தெரிந்த ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி 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 ஜெபம் பண்ணினேன். வெகு நேரம் முழங்கால நின்று 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருப்பேன். வாட்சை பார்த்தா 10 நிமிஷம் தான் ஆகி இருந்தது. ஜெப குறிப்பெல்லாம் தீர்ந்து போய் விட்டது. உலகத்துக்கே ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. என்னங்க மணிக்கணக்கா இப்படி ஜெபிப்பாங்க? 10 நிமிஷத்துல அகில உலகத்துக்கு நான் ஜெபிச்சிட்டேன்னு எப்படி தெரியல. 74ஆம் வருஷம் தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அந்த அபிஷேகம் எனக்குள் வந்த பிறகு முதலாவது அவர் செய்தது என் ஜெப வாழ்க்கையை மாற்றினார். என் ஜெப வாழ்க்கையை மாற்றினார். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க ஆவியானவர் கிருபை கொடுத்தார். இத்தனை மணிக்கு எழும்பி நான் ஆசைப்பட்டு வேண்டிக் கொள்வேன், ஆண்டவரே 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும்ப்பா. 4 மணிக்கு விழிப்பு வரும், கர்த்தர் வந்து எழுப்புவார், வா ஜெபிக்கலாம். ஆண்டவரை துதித்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 நிமிஷத்தை போல கடந்து போய்விடும். மாலையில வந்துட்டா ஜெபம், ஆவியானவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணு, போ இங்க போ, இதை பார்த்து ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் கண்ணீர் அழுது கொண்டே இருக்கு, கண்களில கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கு. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கண்ணீர் வரும். ரோட்ல நின்று அழுது இருக்கிற, ஏன் எனக்கு இப்படி அழுக வருது, ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு தெரியவில்லை. ஆவியானவர் என்னை தூண்டி ஆத்துமக்களுக்காக ஜெபம் பண்ணி, இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணி நான் ஆத்துமக்களுக்காய் பரிதபிக்கிறேன். எப்படி வந்தது? இது மனிதனால் வருகிற காரியம் அல்ல. நானே எனக்குள்ளே வருவித்துக் கொள்ள முடியாது. அது ஆவியானவர் செய்த ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைப்பார்.